ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக ரீட்டெயிலாக ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து கிடைக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐவிஎஃப் மெடிசன் வந்து இவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன் ரொம்ப வருஷமாகவே ஹோல்சேல் ரீட்டெயிலாக வந்து ஐவிஎஃப் மெடிசன்ஸ் மதுரையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லா பிராண்ட் இன்ஜெக்ஷனுமே இவங்ககிட்ட இருக்குது. அதுவும் தரமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இவங்க வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமே தாராளமாக இவங்க கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 30 to 35% டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக கொரியரும் பண்ணிடுவாங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ப்ளீடிங் எதுக்காக வருது, என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். ஆஃப்டர் ஐவிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ப்ளீடிங்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து படும். ஒரு நாள் இல்லை 2 நாள் தான் அந்த ப்ளீடிங்ஸ் வந்து இருக்கும். கொஞ்சம் அது வந்து வாட்டரி டைப்பில் இருக்கும். இந்த ப்ளீடிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டாக்டருக்கு சொன்னீங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட் கொடுப்பாங்க. அது வந்து சரியாயிடும். ரெண்டாவது ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் ரெட் கலரில் இருக்கும். பீரியட்ஸ் ப்ளீடிங் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், கிளாட்டாக. இந்த மாதிரி ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஃப்ளோ வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது மிஸ்கரேஜஸ்க்கான சிம்டம்ஸ் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் டைப் ஆஃப் ப்ளீடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். பேபியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளட் கிளாட்ஸ் வந்து இருக்கும். அதுலேருந்து சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு வந்து ஏற்படும். இந்த பிளட் கிளாட்ஸ்லேருந்துமே வந்து உங்களுக்கு ப்ளீடிங் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெக்னென்சியில் வருதே அப்படின்ட்டு ரொம்பவே பயப்படுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு பயப்பட தேவையில்லை. உங்கள் டாக்டருக்கு சொன்னீங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஆஃப்டர் ஐவிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு ப்ளீடிங் இருக்குது சிஸ்டர், அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இதுக்காக நாங்கள் நிறைய மணி கொடுத்து செலவு பண்ணியிருக்கோம், எனக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுச்சா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு அந்த ப்ளீடிங் என்ன ரீசனுக்காக ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆஃப்டர் ஐவிஎஃப் உங்களுக்கு வந்து ஒரு 7வது நாள் இல்லை 9வது நாள் வந்து லைட்டாக ஸ்பாட்டிங் இருக்குது. அப்பப்போ வருது, அந்த அளவுக்குலாம் எதுவும் பெருசாக இல்லை சிஸ்டர். அப்பப்போ வருது, காலையில் ஒரு டைம் வருது, நைட்டு ஒரு டைம் வருது, மறுநாளுமே எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்னா அது வந்து பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து ஒட்டி வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும். அதில் ஒட்டி வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ஸ்பாட்டிங்ஸ் வந்து தெரியலாம். அது வந்து ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளீடிங்காக வருது, கொஞ்சம் நிறையவே இருக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணிவிட்டு ஒரு 10வது நாள் 9வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நிறையவே வந்துடுச்சு சிஸ்டர் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. 1 ml 0.5 ml வந்திருக்கும், கொஞ்சம் நிறையவே வந்துடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐவிஎஃப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்பயாச்சும் அந்த மாதிரி தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் டாக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து கரெக்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீடிங் வந்து அந்த டைமில் ஸ்டாப் ஆகிடும். ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு போய் நம்ம டாக்டரை வந்து பார்க்கணும். டாக்டரை பார்த்துட்டு ஸ்கேன் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் ப்ளீடிங் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸ்பாட்டிங் மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. டாக்டருக்கு மட்டும் கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்பும் பண்ணியாச்சு, எனக்கு வந்து 1.5 month ஆகுது, 2 month ஆகுது, 3 month ஆகுது, இந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு ப்ளீடிங் இருக்குது, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு டைரெக்டாக போய் டாக்டரை போய் பாருங்கள். ஏன் அப்படின்னா குழந்தைய சுற்றி சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு வந்து கிளாட் மாதிரி இருக்கும். பிளட் கிளாட் இருக்கும்போது அதுலேருந்து கசிவு வந்து ஏற்பட்டு நிறைய பேருக்கு ப்ளீடிங் வந்து ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இமிடியேட்டாக வந்து போய் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டைரெக்டாக போய் டாக்டரை வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா சில டைமில் குழந்தைய சுற்றி பிளட் கிளாட் வந்து இருக்கலாம், அதுலேருந்து கூட உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகலாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் இருக்கீங்க, அதாவது ஐவிஎஃப் பண்ணி ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னும் போது திடீர்னு உங்களுக்கு வந்து ரொம்ப வயிறு வலிச்சுட்டு தலை சுற்றுற மாதிரி ஆச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் வர மாதிரி இருந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை போய் மீட் பண்ணணும். நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறதை விட டைரெக்டாக டாக்டரை போய் பார்க்குறது இந்த மாதிரி டைமில் வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஏன் அப்படின்னா சில டைமில் வந்து மிஸ்கரேஜஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்களும் வந்து இருக்கும். ரொம்ப அதிகப்படியான வயிறு வலி, மயக்கம், அப்புறம் வந்து ஹெவியாக ப்ளீடிங் வந்துடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பாக போய் நீங்கள் வந்து டாக்டரை வந்து டைரெக்டாக மீட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னா எதை பார்த்து நாங்கள் பயப்படணும், எதை பார்த்து நாங்கள் பயப்படக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டிங் இருக்குது, ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் இருக்குது, ஒரு மாதிரி அழுக்கு கலரில் வருது சிஸ்டர் அப்படிலாம் சொல்கிறீங்க. ப்ரௌன் கலரில் டிஸ்சார்ஜ் இருக்குது, பேல் கலரில் டிஸ்சார்ஜ் இருக்குது, பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஸ்பாட் தான் சிஸ்டர் ஆகுது. காலையில் ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா மத்தியானம் ஆகுது, அப்படி இல்லைன்னா ஆகிறதே இல்லை, அதோட நெக்ஸ்ட் டே வந்து ஒரு டைம் வந்து ஆகுது அப்படின்னா அது வந்து பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு ஸ்பாட்டிங்ஸ் வந்து இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக கூட வந்து இருக்கலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஸ்பாட்டிங் தான் இருக்கும், அதுவும் 1 இல்லை 2 நாளில் தான் இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்லணும். நீங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டைரெக்டாக அவங்க வர சொல்லி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து கொஞ்சம் ப்ரெக்னன்சியில் கம்மியானா கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ப்ளீடிங் வந்து ஆகும். ஸோ உங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டைமில் வந்து ப்ளீடிங்லாம் வந்து வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ரிலேட்டடாக வெயிட் லாஸ், பிசிஓடி, தைராய்டு, டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இது ரிலேட்டடான டயட்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஜஸ்ட் 50 ருபீஸ். என்னை வந்து ஆராதனா 47 ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கான டயட்டை வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.